இந்த நாட்டில் எல்லாம் பெண்ணிய உரிமை பேசும், எல்லாம் பேசும். எனக்கு எதிராக மாதர் சங்கம்லாம் போய் மண்டிட்டு மனு கொடுக்கும், முறையிடும், எழுத்து போராடும், எல்லாம் பண்ணும். இந்த ரிதன்யான ஒரு தங்க வரதட்சணை கொடுமை, பாலியல் துன்புறுத்தலில் தற்கொலை பண்ணி சேர்த்துருக்காரு. வாழ வேண்டிய ஒரு மலர், ஒரு பூ. ஒருத்தர் பேசலை. ஒரு அரசியல் இயக்கம், முற்போக்கு, பெண்ணிய உரிமை பேசின பெருமக்கள், பெரியாரின் பெருந்தொண்டர்கள், பெண்களுக்கு எல்லா உரிமையும் பெற்றுக் கொடுத்தவர்கள், வரதட்சணை வாங்கி துன்புறுத்தி ஒரு பெண்ணை, வாழ வேண்டும் என்று கனவோடு போன ஒரு பெண்ணை, அந்த வீட்டு பெண், உங்கள் வீட்டில் பெண் இல்லையா, உங்களுக்கு உடன் பிறந்தவர் இல்லையா, உன்னை பெற்றவள் தாய் இல்லையா, பெண் இல்லையா, அவள் என்ன மனநிலை இருந்தால் 60 நாளில் தன் உயிரை மாய்த்து இறந்திருப்பாள். அந்த மனநிலை அவள் தெரிஞ்சிருச்சு. எத்தனை பெண்கள் இப்படி வீட்டுக்குள்ளே வதங்கி வாடி வெளியில் சொல்ல முடியாமல் தவிச்சு போய் நிற்கிறாங்க. இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அரசு? என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? அதுக்காக பேசிய மாதர் சங்கங்கள், மகளிர் அமைப்புகள், மனித உரிமை ஆர்வலர்கள், முற்போக்கு சிந்தனையாளர்கள், எழுத்தாளர்கள், பெண்ணியவாதிகள்லாம் எங்கேயே படுத்திருக்கிறீங்க? கொக்கைன்னு கஞ்சாதம் போட்டு படுத்திட்டீங்களா என்ன? இல்லை டாஸ்மார்க்கில் சரக்கு வாங்கி அடிச்சு படுத்திட்டீங்களா என்ன உங்கள் பிரச்சனை? தேவைன்னா வாய் திறப்பிய, தேவையில்லைன்னா வாய் திறக்க மாட்டீங்க. மனித உரிமை ஆர்வலர்கள்லாம் எங்கே? எதிர்கட்சியாக இருக்கும்போது ஜெயராஜ் ஃபெனிக்ஸுக்கு ஏறி குளித்த நீங்கள் தம்பி அஜித்குமார் மரணத்துக்கு அமைதியாக படுத்தது என்ன? வாய்க்குள்ளே பெவிக்கால போட்டு ஓட்டிக்கிட்டு படுத்தது என்ன? எப்படி? ஏன் இதெல்லாம் தொடச்சேரிகிற காலம்?